Hi students, good evening everyone. Today we are going to discuss about book back problems. In the last video, previous video, we have discussed first 4 problems of chapter 3 and now we are going to continue. Yes, if you want to have the continuation, please view the previous video so that you will have the continuation. Yes, if you like this video, please subscribe, share and view. Yes, let us start today's session. 5th problem of lesson 3. Yes, now a bob attached to the string oscillates back and forth. A bob is attached to the string. So this is a bob attached to the string. This is oscillating back and forth. So this is the oscillation. So it is going to left extreme and right extreme, and this is mean position. So the center position is called mean position. This is called left extreme and this is called right extreme position. Okay. Then bob is performing oscillation to and fro or back and forth. Okay. Now resolve the forces acting on the bob. We know that what force is acting on bob. Okay. The force is mg, that is gravitational force. Mg acting in the downward direction due to gravity. Okay. We are supposed to resolve this force into components. Then what is the acceleration experienced by the bob at an angle theta when the bob is displaced from mean position? This is mean position. சரியா? இந்த mean positionல இருந்து bob இந்த சைடு போகுது. சரியா? இந்த சைடு போகும்போது என்ன angle மேக் பண்ணுது? ஓகே, vertical லைனோட தீட்டாங்கிற angle மேக் பண்ணுது. mean positionோட ஓகே தீட்டாங்கிற angle மேக் பண்ணுது. Okay, now what is the acceleration experienced by the bob? இந்த பொசிஷன்ல இருக்கும்போது acceleration என்ன? அதான் क्वेश्चन. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை ரிசால்வ் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது என்ன கேட்டிருக்கு? மீன் பொசிஷன்ல இருந்து பாப் ஷிஃப்ட் ஆகி தீட்டாங்கிற ஆங்கிள் உள்ள வேற ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கு. அந்த பொசிஷன்ல acceleration என்ன? இதான் வந்து நம்ம क्वेश्चन. சரியா? ஓகே, கால்குலேட் பண்ணலாமா? வெரி சிம்பிள் சம். Third lesson, all the sums are simple only. Okay. Now let us consider m is the mass of the bob. Okay, ஒரு bob எடுத்துட்டோம். அதோட மாஸ் என்ன எடுத்துருக்கோம்? m ன்னு எடுத்துருக்கோம். சரியா? இப்போ அந்த bob வந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். எதுல இருந்து? மீன் பொசிஷன்ல இருந்து. ஸோ மீன் பொசிஷன்ல இருந்து அந்த bob வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இதான் மீன் பொசிஷன். சென்டர்ல இருக்கிறது தான் மீன் பொசிஷன். அந்த மீன் பொசிஷன்ல இருந்து அந்த பாப் வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. let the bob is displaced through an angle theta. Yes, yes. Now so mean position is OA, equilibrium position or mean position. அந்த பொசிஷன்ல இருந்து பாப் வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த பாப் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? the weight of the bob mg acting vertically downward. Weight of the bob mg will be acting vertically downward direction. அடுத்து இன்னொரு ஃபோர்ஸ் என்னது? டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். அது எங்கே ஆக்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். ரெண்டு ஃபோர்ஸ் தான் அதில் ஆக்ட் ஆகுது. ஒன்று என்னது? mg which is acting vertically downward. ரெண்டாவது ஃபோர்ஸ் என்னது? டென்ஷன் t. ஓகே, இது எப்படி ஆக்ட் ஆகுது? பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். எது பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்? எந்த இடத்துல பாப் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கோ, பாப் எந்த இடத்துல சஸ்பெண்ட் ஆகிருக்கோ இந்த இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப், ஓகே, இதுக்கு பேர் என்னது? பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். சரியா? ஓகே, அந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது? பாப் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். இஸ் கிளியர்? நவ் லெட் அஸ் கன்சிடர் அ பாப் ஆஃப் மாஸ் m, ஓகே, விச் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த சப்போர்ட். ஓகே, இது வந்து ஏங்கிறது மீன் பொசிஷன், பி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், சி அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, இந்த பாப் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக மூவ் ஆகுது. இந்த பாப் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதை ரிசால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? mg அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷன். நவ் வி ஹாவ் டு ரிசால்வ் mg இன்டு 2 காம்பனன்ட்ஸ். சரியா? அதை தவிர வேற என்ன ஆக்ட் ஆகுது? டென்ஷன் t இன் த ஸ்ட்ரிங். டென்ஷன் எதை நோக்கி ஆக்ட் ஆகுது? பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். எந்த பாயிண்ட்ல இருந்து பாபை தொங்க விட்டுருக்கமோ, சஸ்பெண்ட் பண்ணி இருக்கமோ, தட் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். எதுலேருந்து பாபை வந்து தொங்க விட்டுருக்கியோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். அதை நோக்கி
டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப் இன் திஸ் பொசிஷன். ஓகே, எஸ், ஷால் வி கால்குலேட் நவ்? ஸோ வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப்? Okay, now let us consider m is the mass of the bob. The bob is displaced through an angle theta from the equilibrium position. Now weight of the bob mg is acting in the downward direction. Tension T acting towards the equilibrium position. Okay, that is point of suspension. Tension T is acting towards point of suspension. சரியா? இப்போ நம்ம வந்து ரிசால்வ் பண்ண போகிறோம். எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம்? எம்ஜியை ரெண்டாக ரிசால்வ் பண்ண போகிறோம். எம்ஜி ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட். ரிசால்வ் பண்ணு. ஒன்று எம்ஜி காஸ் தீட்டா அலாங் தி வயர் அவுட்வர்ட். சரியா? எம்ஜியை நான் ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறேன். ஒன்று எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த லைனும் பேரலல் லைன்ஸ். எது? இந்த லைனும் பேரலல் லைன்ஸ். ஓகே, இது ரெண்டும் parallel lines. இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சல்னு சொல்லலாம். This is a transversal. These two are parallel. This is a transversal. அப்போ இந்த இந்த ஆங்கிளும் ஈக்குவல் பிகாஸ் தே ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். சரியா? இந்த லைனும் parallel line. This is a transversal. So if this angle is theta, this angle will also be equal to theta. ஏன்னா ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரியா? ஓகே, now நம்ம என்ன பண்ண போகிறோம்? Now we are going to resolve. Yes, now we are going to resolve mg into two component. One is mg cos theta, another one is mg sin theta. சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த mg cos theta எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரிங் வழியாகவே ஆக்ட் ஆகுது. இதுதான் ஸ்ட்ரிங். இதில் தான் இந்த பாபை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ரிங் வழியாகவே ஆக்ட் ஆகுது. ஆனால் டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். ஆனால் இது என்னது? டென்ஷன் இஸ் towards the point of suspension. mg cos theta வந்து away from the point of suspension. இதான் வந்து tension T towards point of suspension. அடுத்து mg cos theta away from point of suspension. இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. சரியா? இன்னொன்று mg sin theta. mg sin theta வந்து டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. சரியா? திஸ் இஸ் mg sin theta. ஸோ mgயை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணிட்டோம். என்ன ஃபோர்ஸ் பாபில் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸை ரெண்டாக ரிசால்வ் பண்ணிட்டோம். அதான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ரிசால்வ் தி ஃபோர்ஸ் ஓகே ஆக்டிங் ஆன் தி பாப் அப்படின்னு கேட்டாங்க கொஸ்டின். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸு? ஒன்று எம்ஜி காஸ் தீட்டா அலாங் த ஸ்ட்ரிங் அண்ட் அவே ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். ரெண்டாவது எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு எம்ஜி காஸ் தீட்டா அல்லது பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரிங். எம்ஜி காஸ் தீட்டா அலாங் த ஸ்ட்ரிங், எம்ஜி சைன் தீட்டா பர்பண்டிகுலர் டு த ஸ்ட்ரிங். சரியா? ஓகே, இப்போ ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. இப்போ பாப் இந்த ஆசிலேஷனில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து ஆசிலேஷன் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இல்லை. பாப் வந்து டூ அண்ட் ஃப்ரோவாக மூவ் ஆகுது. அதனால இந்த ஆசிலேஷன் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இது ஓகே, இந்த பாடி வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகாது. ஓகே, நான் சர்க்குலர் மோஷன் இது. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் நான் சர்க்குலர் மோஷன் இது. ஓகே, எது? சிம்பிள் பெண்டுலத்தோட மோஷன். ஓகே, இதில் நான் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கிறதுனால த பாடி பெர்ஃபார்ம்ஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதனால ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இதுக்கு இருக்கும். ஒன்று டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், ரெண்டாவது சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகே, இந்த பாபுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆசிலேஷன் இருக்கும். ஒன்று டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், ரெண்டாவது ஓகே சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஏன்னா மோஷன் இஸ் ஓகே நான் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் ஈவன். அதனால எப்படி இருக்கும்? ஓகே, ரெண்டு ஆக்சலரேஷன். ஒன் இஸ் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், அனதர் ஒன் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ வி ஆர் சப்போஸ் டு கால்குலேட் போத். சரியா? ஏன்னா கொஸ்டினில் என்னது? கால்குலேட் த ஆக்சலரேஷன் கேட்டிருக்கு. இங்கே ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால வி ஹாவ் டு கால்குலேட் போத். ஒன் இஸ் டான்ஜென்ஷியல், அனதர் ஒன் இஸ் சென்ட்ரிபீட்டல். எஸ், ஷால் வி கால்குலேட்? ஃபர்ஸ்ட் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இப்போ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் எது? வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் நமக்கு there are two components. One is mg cos theta along the string. Okay, another one is mg sin theta perpendicular to the string. This is tangential to the motion. Okay, பார் இந்த ஸ்ட்ரிங் எப்படி மூவ் ஆகுது? இதான் வந்து ஸ்ட்ரிங்கோட மோஷன். இதான் வந்து ஸ்ட்ரிங்கோட மோஷன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு இதான் வந்து என்னது? பாபோட மோஷன். இந்த பாபுக்கு டான்ஜென்ஷியலாக mg sin theta இருக்குது. ஓகே, இந்த பாபுக்கு
டான்ஜென்ஷியலாக mg sin theta ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அலாங் த ரேடியஸ் அண்ட் டுவர்ட்ஸ் த சென்டர், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். Okay, two types of forces, one is tangential force and another one is centripetal force. இப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணணும். Tangential force is mg sin theta. So tangential acceleration is tangential force by mass, because we know the formula F is equal to ma. இல்ல, F is equal to m into a. What is acceleration? Acceleration equal to F by m. Okay, what is the formula for acceleration? Force by mass. இங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னது? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் பை மாஸ். சரியா? இப்போ if the acceleration is tangential acceleration, ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கணும்? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். சரியா? ஓகே, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து mg sin theta. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். So what's the formula for tangential acceleration? It is tangential force by mass. So what is tangential force? Tangential force is, okay, mg sin theta divided by mass. So mm cancel ஆயிடும். So we get g sin theta. That's all. So we have calculated tangential acceleration. Very simple. Yes. Now next another centripetal acceleration we have. Second type of acceleration is centripetal acceleration. அதுக்கு நமக்கு என்ன தேவை? centripetal force தேவை. சரியா? ஸோ எப்படி centripetal force கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று டென்ஷன் டுவர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், another one is mg cos theta away from point of suspension. ஓகே, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது நமக்கு, t inward, mg cos theta outward. இப்போ ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சினா t minus mg cos theta, that is resultant. So t minus mg cos theta, this will be acting towards the center, towards this point of suspension. Okay, yes. Now what is the centripetal force? So centripetal force க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன்று tensional force acting towards point of suspension, another one is mg cos theta acting away from point of suspension. Now we have to calculate the resultant of these two forces. So what's the resultant? T minus mg cos theta. This will be acting towards the point of suspension. T minus cos theta, mg cos theta எங்க act ஆகும்? Towards point of suspension act ஆகும். Yes, clear? Okay, இப்போ centripetal force வந்து calculate பண்ணிட்டோம். So what is centripetal force? So centripetal force is, okay, T minus mg cos theta. Acceleration கண்டுபிடிச்சிடலாமா? Force by mass, அவ்வளவுதான். Okay, so centripetal acceleration equal to centripetal force by mass. Okay, centripetal acceleration equal to centripetal force by mass. Okay, substitute பண்ணிக்கலாமா? What is centripetal force? T minus mg cos theta divided by m. இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எல்லா வேல்யூ தெரிஞ்சால் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். டென்ஷன் தெரியாது, எம் தெரியாது, okay, theta தெரியாது. So if we know, we can simplify. So you can leave it as such. Okay, so what is centripetal acceleration? Centripetal acceleration is centripetal force divided by mass. So T minus mg cos theta by m. That's all. Clear? So this sum over, very simple sum this is. Then next sum per sixth sum. Two masses m1 and m2 are connected with a string. So two masses we have. One is m1. Two masses, one is m1 and another one is m2. Two masses m1 and m2 are connected by a string. So this is the string. So string is connecting two masses m1 and m2. Okay, and the string is passing over a frictionless pulley. இதானது pulley. So the two masses are connected to a string. இதானது pulley. Okay, so this is passing over a pulley. This is called pulley. Pulley வழியா பாஸ் ஆகுது. ஓகே, எங்கே கனெக்ட் ஆயிருக்கு இந்த புள்ளி? கார்னர் ஆஃப் த டேபிள், டேபிளோட கார்னரில் கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? ஒரு புள்ளி டேபிளோட கார்னரில் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த புள்ளி வழியாக என்ன ஆகுது? ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு எண்ட்லையும் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? மாஸ். ஒரு எண்டில் m1, இன்னொரு எண்டில் m2. m1 வந்து டேபிள் மேலே இருக்குது, m2 சஸ்பெண்ட் ஆகிருக்கு. எஸ், two masses m1 and m2 are connected with the string passing over a frictionless pulley fixed to the corner of the table. Yes,
pulley is connected to the corner of the table. அது வழியா pass ஆகுது. Yes, now coefficient of static friction of mass m1 with the table is mu s. கொடுத்திருக்கு. Coefficient of static friction is given mu s. சரியா? Now calculate the minimum mass m3. m3 ஓட வேல்யூ என்ன அப்படினு கேட்டிருக்கு. Okay, so that okay, which is placed on m1. m3 mass கண்டுபிடிக்கணும். அது எங்க வச்சிருக்கோம்? m1 மேல வந்து வச்சிருக்கோம். So that okay, the mass m1 doesn't slide. Okay, mass m1 வந்து இப்போ m2 ஓட mass m1 கனெக்ட் பண்ணியிருக்கோம். உடனே என்ன பண்ணும் m2? பிடிச்சி இழுக்கும் அந்த மாஸை. பிடிச்சி இழுத்தா m1 வந்து டேபிள் மேலே மூவ் ஆகும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா m3ங்கிற மாஸை m1 மேலே வைக்கிறோம். ஸோ தட் m1 டஸ் நாட் மூவ். ஓகே, எந்த m3 மாஸை எவ்வளோ மாஸை m1 மேலே வச்சா ஓகே m1 வந்து மூவ் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்னென்ன கொடுத்துருக்கு? m1 m2 2 masses are connected by a string. Okay, and the string is passing over the pulley. Okay, then we are now placing a mass m3 on m1 so that m1 does not slide. Then what is the value of m3? Okay, m3 வந்து m1 மேலே வச்சா m1 மூவ் ஆகக்கூடாது. ஓகே, அப்போ எவ்வளோ மாஸ் வச்சா மூவ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. சரியா? கால்குலேட் பண்ணலாமா? பாருங்க. ஸோ m1 is given 15 kg, m2 is given 10 kg. Okay, then so m3 is given which is 25 kg. Mu s is 0.2. Okay, m3 is 25 kg. m1 is given 15 kg, m2 10 kg, m3 is 25 kg, mu s 0.2. இதெல்லாம் given. சரியா? m1 m2 m3 mu s is given. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். முதல்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, T is the tension in the string. சரியா? டென்ஷன் in the string என்னது? T. ஓகே, இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து T. ஸோ T is the tension in the string. இதான் வந்து டென்ஷன். ஓகே, இஸ் கிளியர்? T is the tension in the string. Now equation எழுதணும். எப்படி equation எழுதுறது? m2 is acting in the downward direction. Okay, what is the acceleration? Acceleration is a. Okay, with the acceleration a. So T is tension in the string. So this is acting in the downward direction with the acceleration a. Okay, so now how to write the equation? T equal to m2a. This is the first equation. Tension acting in the upward direction. m2a. Okay, so the weight of the mass m2 acting in the downward direction. ஏன்னா m2 வந்து கீழே பிடிச்சி இழுக்கும் gravity. சரியா? ஸோ m2a acting in the downward direction, T in the upward direction. அப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? T equal to m2a. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நவ் ஸோ செகண்ட் ஒன், செகண்ட் டென்ஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும்? அகைன் டென்ஷன் வில் ஆக்ட். எங்கே? இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு டென்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் இருக்கும். ஓகே, இங்கேயும் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஆக்சலரேஷன் வந்து ஏ. ஓகே, ஸோ m2ங்கிற மாசு m1 பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். அப்போ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கில் இப்படி ஆக்ட் ஆகுது. ஆக்சலரேஷனும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ m1 வந்து இந்த சைடு மூவ் ஆகுது, டென்ஷனும் இந்த சைடு இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதணும். எப்படி எழுதுறது? டென்ஷன் T, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் என் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மியூ எஸ் என் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை? ஓகே, ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் டென்ஷன் எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் டென்ஷன் எல்லாம் ஒன்று தான். அதனால் எஃப்க்கு பதிலாக டீன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டூ என்னுக்கு பதிலாக எம்ஜின்னு எழுதிக்கலாம். வி நோ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிங்கிறது தெரியும். ஓகே, இங்கே ஜிக்கு பதிலாக என்ன இருக்குங்க? ஆக்சலரேஷன் ஏன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் என்னுக்கு பதிலாக எம்ஏன்னு போட்டுக்கிறேன். சரியா? என்னங்கிறது எம்ஜி, ஆனால் ஜிக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்திருக்கோம்? ஆக்சலரேஷன் ஏன்னு எடுத்திருக்கோம். அதனால் எம்ஏ. சரியா? ஸோ எஃப்க்கு பதிலாக டி சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ மியூ எஸ் அப்படியே எடுத்துட்டோம். என்னுக்கு பதிலாக எம்ஜின்னு நமக்கு தெரியும், ஆனால் ஜிக்கு பதிலாக ஏன்னு போட்டேன். ஸோ மியூ எஸ் இன்டூ எம்ஏ. ஓகே, ஆனால் இங்கே எம்முங்கிறது என்னது? எம்முங்கிறது ஒரு மாஸ் கிடையாது. m1 மேலே m3ங்கிற மாசும் வச்சுருக்கோம். 2 மாஸ் வச்சுருக்கோம். சரியா? அப்போ டோட்டல் மாஸ் எழுதிக்கோ. ஸோ மியூ எஸ் இன்டூ எம்முக்கு பதிலாக m1 ப்ளஸ் m3 இன்டூ ஏ. புரியுதா? ஸோ எம்முக்கு பதிலாக 2 மாஸ் இருக்கிறதுனால 2ஐயும் ஆட் பண்ணிக்கோ. m1 ப்ளஸ் m3 இன்டூ ஏ. ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன்? டென்ஷன் T equal to mu s into okay m1 plus m3 into a. Yes, second equation frame ஆயிட்டா.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? T is equal to m2a. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? m1 plus m3 into a into mu s equal to t. சரியா? ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் we have framed. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள டீக்கு பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு டி இருக்கா? இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள டீக்கு பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டி ஈக்குவல் டு m2n. அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? m1 லெஃப்ட் சைடு அப்படியே போட்டுக்கோ, m1 ப்ளஸ் m3 இன்ட்டு a இன்ட்டு mu s. ஓகே, அப்படியே எழுதியாச்சு. ரைட் சைடு டீக்கு பதிலாக m2a. சரியா? இங்கே m1 ப்ளஸ் m3 லெஃப்ட் சைடு வச்சுட்டீங்கன்னா என்ன கேன்சல் ஆகும்? ஏ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா m2 டிவைடட் பை mu s கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? m3 தான். வாட் மினிமம் மாஸ் m3 must be placed on m1 so that m1 does not move. அதான் கொஸ்டின். எவ்வளோ மினிமம் மாஸ் m3யோட எவ்வளோ மினிமம் மாஸ் வச்சா m1 வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், டேபிள் மேலே மூவ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் m3 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ m3யை லெஃப்ட் சைடு வச்சுக்கோ, மிச்ச எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். சரியா? ஸோ இங்கே m1 ப்ளஸ் m3 is equal to m2 by mu s. இங்கே m3யை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். m1 அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் m1 ஆகிடும். ஸோ m2 by mu s மைனஸ் m1. சரியா? ஸோ m3 ஈக்குவல் டு இப்போ தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். m2 தெரியும். m2 எவ்வளோ? 10. m2 இஸ் நோன் 10 by mu s கொஸ்டினில் கொடுத்துருக்கு 0.2 மைனஸ் m1 தெரியும் 15. எல்லாம் தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ 10 by 0.2 இஸ் 50. ஓகே, 10 டிவைடட் பை 0.2 இஸ் 50 மைனஸ் 15. 50 மைனஸ் 15 எவ்வளவு? 35. ஓகே, அப்போ m3யோட மாஸ் எவ்வளவு? 35. ஆனால் கொஸ்டினில் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ m3யோட மாசு 35யோ அல்லது 35க்கு மேலேயோ இருந்தால் என்ன ஆகாது? m1 மூவ் ஆகாது. ஓகே, ஸோ m1 வந்து எப்போ மூவ் ஆகாது? 35. m3 வந்து எவ்வளோ இருக்கணும்? 35 இருக்கணும் அல்லது 35க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் m1 வந்து மூவ் ஆகாது. அதுக்கு குறைச்சலா இருந்தால் என்ன ஆகும்? ஸ்லைட் ஆகிடும். பாரு, ஸோ m3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 kg இவ்வளோ இருக்கணும். இஃப் m3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அர்த்தம் 35 இருக்கலாம் அல்லது 35 விட கூட இருக்கலாம். greater than or equal to 35 kg, then the combined mass will not slide. M1 M3 என்ன ஆகாது? சேர்ந்து slide ஆகாது. So for M3 equal to 25. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? 25 kg கொடுத்துருக்கு. அப்போ 25 kg இருந்தா the combined mass will slide. சரியா? ஓகே, ஸோ எவ்வளோ மாஸ் இருந்தால் மூவ் ஆகாது? 35 kgயோ அல்லது 35 விட கூடவோ இருந்தால் மூவ் ஆகாது. ஆனால் 25 இருந்தால் கட்டாயம் மூவ் ஆகும். ஏன்னா கொஸ்டினில் வந்து M3 25 kgன்னு கொடுத்துருக்கு. அப்படி 25 இருந்தால் கட்டாயம் என்னாகும்? மூவ் ஆகும். M1 will slide. எஸ் கிளியர்? புரிஞ்சா அந்த சம்மு? ஓகே, நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் வெரி சிம்பிள் சம். Calculate the acceleration of the bicycle of mass 25 kg shown in the figure 1 and 2. ஓகே, ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். 2 பைசைக்கிள் கொடுத்துருக்கு. இதோட ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். வெரி சிம்பிள் சம். ஓகே, டென்ஷன் T is equal to ma, அவ்வளோதான் ஃபார்முலாவே. ஓகே, F is equal to ma தெரியும். Fக்கு பதிலாக T போட்டுக்கிறோம், அவ்வளோதான். டென்ஷன் T is equal to m into a. ஓகே, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்துக்கலாம், அப்புறம் செகண்ட் சைக்கிள் எடுத்துக்கலாம். சரியா? now calculate the acceleration of a bicycle of mass 25 kg. இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு ஓகே, வாட்ஸ் த ஃபார்முலா? F is equal to ma அல்லது T is equal to ma எப்படின்னா போட்டுக்கும். சரியா? இங்கே F எவ்வளவு? ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வீல் இந்த சைடு 500 நியூட்டன் இருக்குது ஃபோர்ஸ், இந்த சைடு 400 நியூட்டன் இருக்குது ஃபோர்ஸ். ஓகே, வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்? ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஹியர்? 500 நியூட்டன் லெஃப்ட் டு ரைட், 400 நியூட்டன் ரைட் டு லெஃப்ட். இப்போ நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணு. ஸோ வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ்? F is equal to 500 minus 400. சரியா? ஈக்குவல் டு F is equal to m into a. மாஸ் எவ்வளோ? 25 kgன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. m is equal to 25 kg. ஸோ மாஸ் வந்து 25 இன்டூ ஏ வந்து தெரியாது. ஓகே, இன்டூ ஏ. ஸோ 500 minus 400 equal to 25 ஏ தான் கால்குலேட் பண்ணணும். சரியா? வாட் இஸ் 500 minus 400 equal to 100.
So 25a equal to 100. A is equal to 100 divided by 25 equal to 4 meter per second square. So what is the answer for first case? So for the first case, acceleration is 4 meter per second square. So we have calculated acceleration for the first case. Very simple பாரு, எவ்வளோ easy பாரு. Right side வந்து 500 Newton, left side 400 Newton. ரெண்டையும் subtract பண்ணிட்டா F கிடைச்சிரும். சரியா? இது equal to MA. M வந்து 25 கொடுத்துட்டாங்க. A தான் கண்டுபிடிக்கணும். பாரு, very simple. சரியா? அடுத்து செகண்ட் சைக்கிள் பார்க்கலாமா? செகண்ட் சைக்கிள் பாரு. இந்த சைடு 400 Newton, இந்த சைடு 400 Newton. ரெண்டுமே 400. What is the net force? 400 minus 400 equal to 0. அவ்வளோதான். அப்போ ஆக்சலரேஷனும் 0 முடிஞ்சு போச்சு. ஓகே, வெரி சிம்பிள் சம். பாரு, லெஃப்ட் சைட். ஓகே, வாட் இஸ் த செகண்ட் ஃபார் த செகண்ட் கேஸ்? ஃபார் தி செகண்ட் கேஸ் பாரு. ஸோ F is equal to MA formula. 400 minus 400 equal to M into A. M is 25 into A. 400 minus 400 is 0. So 25a equal to 0, a equal to 0. So what is the acceleration of the second cycle? A equal to 0. Okay. அப்போ சைக்கிள் வந்து மூவ் ஆகாதுன்னு அர்த்தம். செகண்ட் சைக்கிள் மூவே ஆகாது. எஸ் கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஓகே acceleration for the first cycle and second cycle. Okay. Now this sum is over. Next, apply Lami's theorem on slingshot and calculate the tension in each string. ஸ்லிங்ஷாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லிங்ஷாட் அப்படிங்கிறது கேட்டபுல்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, கவன்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, கவன்கல் கேட்டபுல்ட். ஓகே, அதானது ஸ்லிங்ஷாட். ஸோ அப்ளை லாமிஸ் தியரம் ஆன் ஸ்லிங்ஷாட் அண்ட் கால்குலேட் டென்ஷன் இன் ஈச் ஸ்ட்ரிங். ஓகே, எஸ். நவ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நவ் ஸோ வி ஹவ் காட் ஸ்ட்ரிங் ஹியர். இது வந்து string. Okay, then so இங்கே we have got a tension T and here also tension is acting. See the diagram and draw. Here tension T, here also tension T. Okay, now in the middle here we have angle theta. It's given in the diagram. So this angle will also be equal to theta. Yes, clear? Yes, so here tension T, here also tension T. These angles are theta. Okay, now, so here we have mg, which is acting in the downward direction as usual, acceleration due to gravity, acting in the downward direction. சரியா? Now, we are going to resolve tension into two component. Tension இங்கே resolve பண்ணிக்கும். சரியா? Tension வந்து resolve பண்ணா, one is T cos theta. இங்கே வந்து என்ன இருக்கும்? T cos theta. along this direction. ஏன்னா தீட்டா இங்கே இருக்குது. தீட்டா எங்கே இருக்கோ அதை ஒட்டி உள்ள லைனில் தான் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? காஸ் தீட்டா வரும். அப்போ இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இந்த இடத்துல டி காஸ் தீட்டா வரும். சரியா? அண்ட் டி சைன் தீட்டா ஹியர் வி ஹேவ் டி சைன் தீட்டா. சரியா? இந்த டென்ஷனை ரெண்டாக ரிசால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டென்ஷனையும் ரெண்டாக ரிசால்வ் பண்ணும். சரியா? ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்? டி காஸ் தீட்டா. அகைன் T cos theta. எந்த டைரக்ஷனில்? இங்கே வந்து T cos theta ஆக்ட் ஆகும். ஓகே, அண்ட் T sin theta இங்கே. This is T sin theta. Okay, resolving tension into two component. One is T cos theta, another one is T sin theta. அது மாதிரி இந்த டென்ஷனை ரிசால்வ் பண்ணு. T cos theta here, T sin theta here. சரியா? இப்போ இந்த T sin thetaவும் இந்த T sin thetaவும் equal in magnitude but opposite in direction. So T sin theta will get cancelled. சரியா? T sin theta components எப்படி இருக்கு? Equal in magnitude, opposite in direction. Therefore T sin theta components gets cancelled. Okay, அப்போ எது மிச்சம் இருக்கு? நமக்கு T cos theta தான் மிச்சம் இருக்கு. ரெண்டுமே upward direction, இந்த directionல. So T cos theta plus T cos theta equal to 2T cos theta. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. அது எங்கே ஆக்ட் ஆகும்? இங்கே 2T cos theta. So adding those two components, T cos theta plus T cos theta acts along this direction, that is 2T cos theta. சரியா?
அவ்வளோதான். இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனா? திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 டிகிரி. சரியா? அப்போ டோட்டலாக 180 டிகிரி. இது ஃபுல்லாக 180. இது வரைக்கும் தீட்டான்னு தெரியும். அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னது? இந்த ரிமைனிங் ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா. சரியா? ஸோ இந்த டோட்டலாக 180 டிகிரி, இந்த பார்ட் மட்டும் தீட்டா. அப்போ இந்த ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அது 180 மைனஸ் தீட்டா. அது எவ்வளோ வேல்யூ? அந்த வேல்யூ, ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, அதே மாதிரி இந்த ஆங்கிள் வரைக்கும் தீட்டா. ஓகே, ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் 180. அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் எவ்வளவு? இந்த ஆங்கிள் again this angle is 180 minus theta. Okay, so what is this angle? 180 minus theta. சரியா? ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஃபுல்லா இது தீட்டா, இது தீட்டா, அதனால டோட்டல் ஆங்கிள் என்னது? 2 தீட்டா. ஓகே, ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 2 தீட்டா. இஸ் கிளியர்? ஓகே, நவ் அப்ளையிங் லாமிஸ் தியரம். இங்கே லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் மட்டும் தீட்டா, டோட்டல் ஆங்கிள் 180, ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். therefore the remaining angle is 180 minus theta. In the same way, left side also, in the angle alone is theta. Okay, and the total angle is 180 degree. So what about remaining angle? Remaining angle is 180 minus theta. Yes, now applying Lamis theorem. What is Lamis theorem? Magnitude of each force is equal to sine of angle between, magnitude of each force is directly proportional to sine of angle between other two forces. இப்போ F1 எடுத்தா sine of angle between F2 and F3. Okay, F2 எடுத்தா okay directly proportional to sine of angle between F1 and F3. F3 எடுத்தீனா sine of angle between F1 and F2. சரியா? ஓகே, ஸோ என்ன ஃபோர்ஸ் எடுத்துக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ரிமைனிங் 2 ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் உள்ள ஆங்கிள். இதான் லாமிஸ் தியரம், நமக்கு தெரியும். ஓகே, ஸோ F1 by sin alpha equal to F2 by sin beta equal to F3 by sin gamma. இதான் லாமிஸ் தியரத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எஸ், நவ் அப்ளையிங் லாமிஸ் தியரம் இன் திஸ் கேஸ். நமக்கு 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று இந்த டென்ஷன், இன்னொன்று இந்த டென்ஷன். ஐ எம் ரப்பிங் அண்ட் அகைன் ட்ராயிங் த டயக்ராம் அலோன். ஓகே, நமக்கு ஆங்கிள் தேவை, ஃபோர்ஸ் தேவை, அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ், 3 ஃபோர்ஸ். இது டென்ஷன் T. ஓகே, இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. சரியா? அகைன் இங்கே டென்ஷன் T, இந்த ஆங்கிள் அகைன் 180 மைனஸ் தீட்டா. சரியா? இங்கே ஃபோர்ஸ் mg, இந்த ஆங்கிள் 2 தீட்டா. இப்போ இது மட்டும் நமக்கு போதும். சரியா? ஓகே, எஸ், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எப்படி 180 மைனஸ் தீட்டான்ட்டு. ஓகே, ஃபோர்ஸ் T, டென்ஷன், இந்த டென்ஷனை எடுத்துட்டீங்கன்னா மிச்ச 2 ஃபோர்ஸ் என்னது? இந்த டென்ஷன் mg. நமக்கு 3 ஃபோர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபோர்ஸஸ்? T, T, mg. நமக்கு 3 ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த டென்ஷனை எடுத்துட்டீங்கன்னா ஓகே, இந்த டென்ஷனுக்கும் இந்த mgக்கும் உள்ள ஆங்கிள் எடுத்துக்கணும், 180 மைனஸ் தீட்டா. அது மாதிரி இந்த டென்ஷனை எடுத்துட்டீங்கன்னா இந்த டென்ஷனுக்கும் இந்த mgக்கும் உள்ள ஆங்கிள் எடுத்துக்கணும், 180 மைனஸ் தீட்டா. ஓகே, அடுத்து இந்த mgயை எடுத்துட்டீங்கன்னா 2 டென்ஷனுக்கும் உள்ள ஆங்கிள் எடுத்துக்கணும், தட் இஸ் 2 தீட்டா. புரியுதா? ஓகே, இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளையிங் லாமிஸ் தியரம். பாரு, டென்ஷன் T, எந்த டென்ஷன்? ஏதோ ஒரு டென்ஷன் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இந்த டென்ஷன் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. டென்ஷன் T டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ரிமைனிங் 2. இன்னொரு டென்ஷனுக்கும் mgக்கும் எங்கே இருக்குது? இன்னொரு டென்ஷன் இங்கே இருக்குது, mg இங்கே இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்னது? 180 மைனஸ் தீட்டா. சரியா? அப்போ T பை சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? இந்த டென்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த டென்ஷன் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸு? TT, mg, 3 ஃபோர்ஸ் இருக்குது. செகண்ட் டென்ஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் டென்ஷன் எடுத்துக்கும் போது ஆங்கிள் பிட்வீன் இந்த டென்ஷன் அண்ட் mg ஆங்கிள் என்னது? அகைன் 180 மைனஸ் தீட்டா. ஸோ டென்ஷன் T டிவைடட் பை சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு தேர்ட் ஃபோர்ஸ் என்னது? mg. ஸோ இங்கே இருக்குது mg. அப்போ mg ரிமைனிங் 2 ஃபோர்ஸஸ் என்னது? இந்த டென்ஷனும் இந்த டென்ஷனும். அப்போ அந்த 2 டென்ஷனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள்
அது என்னது 2 theta. So mg by sin 2 theta. Can you follow or not? Okay, so we have taken one tension and angle between tension and mg, and we have taken second tension, angle between first tension and mg, and if you take mg as a force, two tension, between two tension, what is the angle? Sine of that angle you must write. Yes, so we have applied Lamar's theorem for this diagram. Yes, clear? Now, so Lamar's theorem is over, applied. Ipa t by sine of 180 minus theta. Sine of 180 minus theta is sin theta. Again, equal to t by sine of 180 minus theta. Again sin theta. இது ரெண்டும் ஒரே டேர்மாக இருக்கிறதுனால ஒன்னே ஒன்று எடுத்துட்டா போதும், நீ ரெண்டு தடவை போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரெண்டுமே t by sin theta தான் வரப்போகுது. அதனால ஒரே ஒரு தடவை எழுதியிருக்கோம், t by sin theta equal to mg by sin 2 theta. கிளியர்? ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஓகே, t by theta 30 டிகிரி கொடுத்துருக்கா, sin 30 equal to 50 by sin 2 theta. அப்போ 2 into 30. சரியா? இப்போ t by sin 30 equal to 50 by sin 2 into 30 is 60. sin 60. சரியா? இப்போ t by sin 30 வேல்யூ வந்து 1/2. புரியுதா? ஓகே, sin 30 வேல்யூ என்னது 1/2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 50 டிவைடட் பை sin 60 வேல்யூ √3/2. சரியா? ஓகே, இதை திருப்பி பார்க்கலாமா? t டிவைடட் பை தீட்டாவோட வேல்யூ 30. இப்போ sin 30 போட்டாச்சு. இங்கே mg வந்து 15 கொடுத்துருக்கு, ஃபோர்ஸ் 50 நியூட்டன். ஸோ 50 டிவைடட் பை sin 2 தீட்டாக்கு பதில் 2 into 30. சரியா? இப்போ t by sin 30 equal to 50 by sin 60. இப்போ sin 30யோட வேல்யூ 1/2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, sin 60யோட வேல்யூ √3/2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஓகே, நவ் டூ சிம்பிளிஃபிகேஷன். ஸோ t equal to 50 by √3 into கான்ஜுகேட்டட் √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணுற கான்ஜுகேட் எடுக்கணும். சரியா? ஸோ டேக்கிங் கான்ஜுகேட், அப்போ √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √3. ஓகே, √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் √3 into √3 is 3. சரியா? நியூமரேட்டரில் √3 அப்படியே இருக்குது, டினாமினேட்டரில் √3 மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ 50 √3/3. இப்போ √3யோட வேல்யூ வந்து 1.732 சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 50 into 1.732 டிவைடட் பை 3. கிளியர்? ஓகே, நவ் ஸோ இதை 50 into 1.732/3 இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த ஆன்சர் கிடைக்கும், 28.686 நியூட்டன். ஓகே, ஸோ இதை அப்படியே டேரெக்டாக டிவைட் பண்ண வேண்டியதான். டிவைட் பண்ணால் 28.868 நியூட்டன் கிடைக்கும். அவ்வளோதான். எஸ், கிளியர்? ஓகே, ஸோ thus the sum over. Very simple sum. Okay, are you all clear? Yes, thank you children. Tomorrow let us continue. Hope you all understood. Savitri signing off.